போஜசாலா விவகாரத்தில் இஸ்லாமியர்கள் வெள்ளிக்கிழமை தொழுகை நடத்த திறந்த இடம் வழங்க வேண்டும் என மாநில அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள போஜசாலா கமல் மௌலா மசூதி வளாகம் கோவில் என அறியப்பட்டது. இந்நிலையில் மத்திய பிரதேச உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிரான மேல்முறையீடுகளை விசாரிக்கும் போது இஸ்லாமியர்கள் வெள்ளிக்கிழமை தொழுகை நடத்துவதற்காக அருகிலுள்ள திறந்த வெளியை வழங்குமாறு மாநில அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. முந்தைய நிலையை மீட்டெடுக்க கோரிய மனுவை நிராகரித்த நீதிமன்றம் இந்த ஏற்பாடு தற்காலிகமானது என்றும் மனுக்களின் இறுதி முடிவை பொறுத்தது என்றும் தெளிவுபடுத்தியது. தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு வெள்ளிக்கிழமைகளில் மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை முஸ்லிம்கள் அந்த திறந்த வெளியை பயன்படுத்தலாம் என்று கூறியது. மேலும் இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை தனது அனுமதியின்றி அந்த இடத்தில் எந்த கட்டமைப்பு மாற்றங்களையும் மேற்கொள்ளக்கூடாது என்றும் உத்தரவிட்டது. இந்த வழக்கை விசாரிக்கும் போது தலைமை நீதிபதி நீதிமன்றம் இவை மிகவும் உணர்திறன் வாய்ந்த விஷயங்கள். நீதிமன்றத்தில் கூறப்படும் வார்த்தைகள் தேவையற்ற சர்ச்சைகளை உருவாக்கலாம். பயன்படுத்தப்படும் ஒவ்வொரு வார்த்தையிலும் கவனம் தேவை என்று வாய்மொழியாக குறிப்பிட்டார். முன்னதாக மே 15 அன்று மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் போஜசாலா கமல் மௌலா மசூதி வளாகம் சரஸ்வதி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோயில் என்று தீர்ப்பளித்தது. அதே நேரத்தில் இஸ்லாமிய சமூகம் அந்த மசூதியில் வெள்ளிக்கிழமை தொழுகை நடத்தி வந்ததையும் ரத்து செய்தது. இந்நிலையில் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை 10 முதல் 15 நாட்களுக்குள் தகுந்த அமர்வின் முன் பட்டியலிடப்படும் என்றும் இரு தரப்பினரும் பொறுமையாக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியது என்பது குறிப்பிடத்தக்கது.